உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கார்த்திக். எழுத்தாளர், பாடலாசிரியர், கவிஞர், முனைவர் திரு நா. முத்துக்குமார் அவர்களுடைய வேடிக்கை பார்ப்பவன் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி பேசின காணொளியில நா. முத்துக்குமார் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை அடுத்த கட்டுரையில சொல்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தார் இல்லையா? எனக்குமே ரொம்ப ஆவலா இருந்துச்சு. அது அவர் எப்படி சொல்ல போறாரு, எதை சொல்ல போறாரு அப்படின்னு. நா. முத்துக்குமார் அவர்களுக்கு அடுத்த கட்டுரையில என்ன தன்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஆகச்சிறந்த ஒரு தொடக்கமாக அந்த கட்டுரை அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பௌர்ணமி காலம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பை கொடுத்திருக்கிறாரு. பௌர்ணமி அப்படின்னாலே அந்த நிலவினுடைய வெளிச்சம் அப்படிங்கிறது நல்லா பிரகாசமாக இருக்கும் இல்லையா? அது போல நா. முத்துக்குமார் அவர்களுடைய வாழ்க்கைக்கு அந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பௌர்ணமி காலம் அப்படின்னே சொல்லலாம். நா. முத்துக்குமார் அவர்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேளையில தன்னுடைய மகனுடன் பெரும்பாலும் நேரத்தை கழிப்பதற்காக விரும்புவார். அப்படி இருக்கும்போது நா. முத்துக்குமார் அவர்கள் மகன் ஆதவனோட ஒரு விளையாட்டை விளையாடுறாரு. அப்படி விளையாடும் போதுதான் நான் தான் பிஸ்கட் பாய் அப்படின்னு சொல்லி நா. முத்துக்குமார் தன்னை சொல்லிக்கிறாரு. மகன் கேட்கிறாரு, ஏன்பா நீங்க பிஸ்கட் பாய் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா நான் வாசனையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் யாருப்பா அப்படின்னு ஆதவன் கேட்க, நீயா, நீ சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்றாரு. சூப்பர்ப்பா. அப்புறம் நா. முத்துக்குமார் சொல்றாரு, எங்கப்பா டைகர் பாய், அதாவது அப்பா நாகராஜன சொல்றாரு. எதுக்குப்பா தாத்தா மட்டும் டைகர் பாய்? ஏன்னா அவர் வீரமா இருப்பாருடா அப்படின்னு சொல்றாரு. அது சரி, உங்க அம்மா எந்த கேர்ள்னு சொல்லவே இல்லையே. உடனே நா. முத்துக்குமார் சொல்றாரு, அதுவா, அவங்க ஃப்ரூட்டி கேர்ள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க ஸ்வீட்டா பேசுவாங்க அப்படின்னு நா. முத்துக்குமார் தன்னுடைய அம்மாவை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்ப எங்கம்மா அப்படின்னு மகன் ஆதவன் கேட்க, நா. முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய மனைவி ஜீவலட்சுமியை ஒரு முறை திரும்பி பார்த்துட்டு சொல்றாரு, உங்க அம்மா சில்லி கேர்ள் அப்படின்னு சொல்றாரு. எப்பவுமே கோபமா காரமா இருப்பாங்க அப்படின்னு நா. முத்துக்குமார் சொல்றாரு. உங்க அம்மா மட்டும் ஃப்ரூட்டி கேர்ள், எங்க அம்மா மட்டும் சில்லி கேர்ளா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி பாஞ்சு நா. முத்துக்குமார் அவருடைய கழுத்தை பிடிச்சு, நீங்க எங்க அம்மாவை சில்லி கேர்ள் நான் சொல்றீங்க அப்படின்னு அப்படியே கழுத்தை பிடிச்சுட்டே அந்த பிஞ்சு கை அப்படியே ஆட்டுது. உடனே நா. முத்துக்குமார் அவர்கள், இல்லடா ராஜா, தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எங்க அம்மாவை ஐஸ்கிரீம் கேர்ள்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாதான் நான் கையை விடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒரு சின்ன குறும்பு அந்த இடத்துல நடக்குது. அப்ப அதுக்கப்புறம் ஆதவனும் நா. முத்துக்குமார் அவர்களும் கணிப்பொறியில வீடியோ கேம் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் ஆதவன் வீடியோ கேம் போர் அடிச்சதுக்கு அப்புறம் கேட்கிறப்ப, விடுகதை சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்கிறார். நா. முத்துக்குமார் அவர்களும் விடுகதைய சொல்றாரு. எங்க வீட்டு கிணத்துல வெள்ளி கிண்ணம் மிதக்குது, அது என்ன அப்படின்னு கேட்ட உடனே, அது என்னப்பா அப்படின்னு ஆதவன் கேட்க, நிலாடா அப்படின்னு சொல்றாரு. அது எப்படிப்பா நிலா கிணத்துல மிதக்கும் அப்படின்னு கேட்ட உடனே, அடுத்த வாரம் காஞ்சிபுரம் போறோம் இல்லையா, அப்ப கூட்டிட்டு போய் கிணத்துல நிலா மிதக்கிறத நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நா. முத்துக்குமார் அவர்களுடைய மகன் ஆதவன் ஒரு வாரம் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாப்பா, நீங்க அடுத்த வாரம் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, கூட்டிட்டு போகலையாப்பா அப்படின்னு உடனே மகனுடைய சொல்லுக்கிணங்க நா. முத்துக்குமார் அவர்கள் குடும்பத்தோட காஞ்சிபுரத்துக்கு போறாங்க. அப்ப ஒரு இரவு நேரத்துல நா. முத்துக்குமாரும் மகன் ஆதவனும் அந்த கிணத்து மேல அப்படி கைய வச்சு வெட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்க நிலவினுடைய அந்த வருகைக்காக. அப்ப வந்த உடனே கிணத்துல நிலவினுடைய அந்த பிம்பம் படுது. அப்ப அந்த வெள்ளி கிண்ணம் போன்ற ஒரு உருவம் தெரிகிறது. அப்ப மகனுக்கு காட்டுறாரு, இதாண்டா எங்க வீட்டு கிணத்துல வெள்ளி கிண்ணம் அப்படின்னு சொல்லி முடிச்ச ஆதவன் தூங்க போயிடாரு. அதுக்கப்புறம் நா. முத்துக்குமார் அவர்கள் ரொம்ப நேரம் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. நா. முத்துக்குமார் அவர்களுக்கும் அந்த கிணறு, அந்த வீடு, அப்பா நாகராஜன், அம்மா ஒரு ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஒரு காட்சியையும் அந்த வாழ்க்கைய ஒரு கவிதையில கொடுத்துறாரு அப்படின்றத இன்றளவுக்கும் அதை நான் அடுத்து சொல்றேன். அடுத்து ஒரு சிறந்த எழுத்தாளர் அதை எப்படி சொல்லி இருப்பார் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்ப நா. முத்துக்குமார் அவர்கள் சின்ன வயசுல இருந்த காலம்.
முத்துக்குமார் 2 சூழ்நிலைய வச்சு அந்த கவிதைய எழுதியிருப்பாரு. ஒண்ணு என்ன அப்படின்னா, அந்த கிணற்றுக்குள்ள அப்பா படிக்கட்டு வழியா இறங்கி உள்ள போயிட்டு உள்ள கிடந்த அந்த ஒவ்வொரு பொருளையும் மேல கொண்டு வரதா ஒரு சூழ்நிலை. இன்னொன்னு என்னன்னா, அந்த காலத்துல கிராமப்புறங்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கணவனை நேருக்கு நேராக முகம் கொடுத்து பார்த்து பேச மாட்டாங்க. லைக் எதுவா இருந்தா இந்த கதவுக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு பேசுறதா ஒரு சிச்சுவேஷன். அப்ப இத ரெண்டையும் எடுத்துக்கிட்டு முத்துக்குமார் அவர்கள் அந்த கவிதைய எழுதுறாரு. தூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதைக்கு தலைப்பு கொடுக்கிறார். வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாக நடக்கும். ஆழ்நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்குச்சி, கோலி, கரண்டி, துருப்பிடித்த கட்டையோடு உள் விழுந்த ராட்டினம், வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர், சேற்றுக்குள் கிளறி எடுப்போம் நிறையவே. சேருடா சேருடா வென அம்மா அதட்டுவாள். என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும்? படை வென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார். இன்று வரை அம்மா கதவுக்கு பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூரெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை அவ்வளவு சிறப்பா முடிச்சிருப்பார். இந்த கவிதையை விமர்சனம் செஞ்சே நம்ம ஒரு காணொலியாக பதிவு பண்ணி இந்த பக்கத்துல பதிவிட்டு இருக்கோம். வாய்ப்பு இருந்தா அந்த காணொலியையும் போய் பாருங்க. டைட்டில் கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கடைசி பேஜ்லயும் கொடுக்கறேன். மறக்காம அந்த காணொலியையும் போய் பாருங்க. லைக் வருடத்திற்கு ஒரு முறை அவங்களுடைய வீட்டு கிணற்றுல தூர்வாரக்கூடிய உற்சவம் நடக்குது. அப்ப அந்த படிக்கட்டின் வழியாக அப்பா இறங்கி தண்ணி கம்மியா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அப்பா உள்ள போயிட்டு அந்த வெள்ளி டம்ளர், துருப்பிடிச்ச கட்டையோடு உள் விழுந்த அந்த ராட்டினம், அந்த வேலைக்காரி திருடியதாக சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஒண்ணுன்னா மேல கொண்டு வருவார். அப்ப சேரா இருக்கும், இருந்தாலும் அந்த சேத்துல அப்படியே குதிச்சு குதிச்சு விளையாடுற ஒரு சந்தோஷம். அம்மா அதட்டுறாங்க ஒரு பக்கம், எல்லாத்தையும் சேருடா, பொருள்கள் எல்லாம் சேருடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாத்தையும் தூர்வாரி முடிச்சக்கு அப்புறம் அப்பா ஒரு படை வென்ற வீரனாய் அப்படியே தலை நீர் சொட்ட சொட்ட அந்த படிக்கட்டின் வழியாக மேல ஏறி வராது. அப்ப அம்மா கதவுக்கு பின்னாடி நின்னு பேசுறாங்க. கடைசி 3 லைன்ல 3 வரியில வியூயோ கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனதுக்குள் தூரெடுக்க. அந்த 50 அடி 60 அடி ஆழம் உள்ள அந்த கிணற்றை அப்பாவால் தூரெடுக்க முடிந்திருக்கிறதே, 1/2 அடி இருக்குமா அந்த மனசு, அதை கூட அப்பாவால தூரெடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு வலியோட அந்த கவிதையை முடிச்சிருப்பாரு. லைக் இந்த கவிதையை முத்துக்குமார் அவர்கள் பச்சையப்பன் கல்லூரி படிக்கக்கூடிய காலகட்டத்துல கணையாழி இதழுக்கு அனுப்பியிருந்தாங்க. லைக் அனுப்புன அடுத்த மாசமே அந்த கவிதை பிரசுரமாகுது. அப்ப அந்த நேரத்துல அந்த கணையாழி இதழ் கைமாறுது, ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கைமாறுது. அப்ப புதிதாக அந்த கணையாழி இதழ வாங்கின அந்த ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் ரிலீஸ பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நிறைய முக்கிய எழுத்தாளர்களையும் இலக்கியவாதிகளையும் அழைத்து அந்த நிகழ்வுக்கு வர சொல்றாங்க. அப்ப முத்துக்குமார் அவர்களுக்கும் ஒரு பத்திரிகை வருது. முத்துக்குமார் அவர்கள் அன்னைக்கு போகிறதா வேணாமா அப்படிங்கிற ஒரே சந்தேகம். அவருக்கு பயங்கரமா காய்ச்சல் அடிச்சிட்டு இருக்கு. இருந்தாலுமே நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கிய கூட்டத்திற்கு முத்துக்குமார் அவர்கள் போறாரு. அப்ப போகும்போது அப்படியே தட்டு தடுமாறி போய் ஒரு முன்னாடி ஒரு 7வது வரிசையில முத்துக்குமார் அவர்கள் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறார். அந்த 7 வரிசைக்குள்ள நிறைய முக்கியமான எழுத்தாளர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. ஜெயகாந்தன், அசோகமித்ரன், இந்திரா பார்த்தசாரதி, கி கஸ்தூரி ரங்கன், அது மட்டும் இல்லாம எழுத்தாளர் சுஜாதா, இன்குலாப், பாரதி கிருஷ்ணகுமார், கமல்ஹாசன் எல்லாருமே அந்த நிகழ்வுல கலந்து கொள்ள விழா தொடங்குது. விழாவுல எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் பேசுறார். பேசும்போது கணையாழி இதெல்ல கடந்த 10 வருடமாக கவிதைகளை நான் தான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கேன். அப்படி தேர்ந்தெடுக்கும் போது
அந்த கவிதை யாரு எழுதியிருக்கா, அவரு பிரபலமான எழுத்தாளரா இல்ல இப்பதான் எழுத ஆரம்பித்த ஒரு கவிஞரா அப்படின்னு நாங்க எதையும் பார்க்க மாட்டோம். படைப்பு தரமானதாக இருந்துச்சு அப்படின்னா நாங்க கண்டிப்பா அதை எடுத்து பிரசுரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உரைய சுஜாதா அவர்கள் தொடர்ந்து கொண்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல ஆகச்சிறந்த 25 கவிதைகள் அப்படின்னு சொல்லும் போது அந்த 25 கவிதைக்குள்ள இந்த கவிதையை கண்டிப்பாக நான் சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை நான் உங்ககிட்ட வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வேற யாரோ ஒருத்தருடைய கவிதையை வாசிக்க போறா, நம்ம கவிதை இருக்குன்னு சொல்லிட்டு நான் முத்துக்குமாரோட சாஞ்சு உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியை அந்த சுஜாதா அவர்களுடைய உரையை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அப்படியே தூர் கவிதையை அப்படியே மெய் சிலிர்க்க சுஜாதா அவர்கள் தன்னுடைய துணியில வாசிக்கிறார். வாசித்து முடித்த உடனே அப்படியே அரங்கம் நிறைய கைத்தட்டல்கள். இந்த கவிதையை எழுதியது முத்துக்குமார் அப்படிங்கிற ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்றாரு. சொல்லி முடிச்ச உடனே பயங்கரமா அப்ப இந்த கவிதை எழுதினவரை இதற்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது அப்படி இப்படின்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பார்வையாளர்கள் பக்கத்துல இருந்து ஒரு கை அப்படியே 7வது வரிசையிலிருந்து ஒசருது. அப்ப சுஜாதா அவர்களுடைய பார்வை அந்த கை உயர்த்திய சிறுவன் மீது விழுகுது. விழுந்த உடனே நீங்க தான் அந்த கவிதையை எழுதுனீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் முத்துக்குமார் அவர்கள் ஆமா அப்படின்னு சொல்ல உடனே எல்லாரும் திரும்ப அப்படியே ஜோரா கை தட்டுறாங்க. கை தட்டின உடனே முன் வரிசையில அமர்ந்து இருக்கக்கூடிய ஒருத்தர் உடனே சுஜாதா அவர்களுடைய காதுக்குள்ள போய் கிசு கிசுன்னு ஒண்ணு சொல்றாரு. இந்த கவிதைக்கு நான் 1000 ரூபாய் பரிசு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சுஜாதா அவர்கள் மேடைகள் அதை அறிவிச்சு நான் முத்துக்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறாங்க. அழைத்த உடனே அந்த முதல் வரிசையில உட்கார்ந்து அந்த பிரமுகர் 1000 ரூபாய் கொடுத்த உடனே லைக் அது எப்படின்னா 50 ரூபாய் தாள்களை கொடுத்த உடனே நான் முத்துக்குமார் அவர்கள் மேடையில நின்னே அதை என்ன ஆரம்பிக்கிறார். நோட்டு சரியா இருக்கா அப்படின்னு ஒரு பரிசாக வந்ததை எப்படி என்னலாம் அப்படின்னு கீழே உட்காந்து ஆச்சரியமா பார்த்த உடனே அதுல இருந்து 50 ரூபாய் தாள்களை எடுத்து இத கணையாழி இதனுடைய வளர்ச்சிக்காகவும் அடுத்த கட்ட நிலைக்காகவும் நான் நன்கொடையா கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன உடனே அகைன் அந்த அரங்கம் அப்படியே ஜோரா கைத்தட்ட ஆரம்பிச்சிருச்சு. லைக் அதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் சுஜாதா அவர்களை நான் முத்துக்குமார் அவர்கள் தனியாக சென்று அவர்கிட்ட தன்னை அறிமுகப்படுத்துகிறாரு. அப்படி அறிமுகப்படுத்தின உடனே நான் முத்துக்குமார் அவர்கள் சுஜாதா அவர்களை நன்றியோட பார்த்தாரு. சுஜாதா அவர்கள் நான் முத்துக்குமார் அவர்களை ஆற தழுவிக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஒரு கட்டுரையில நான் முத்துக்குமார் அவர்கள் நம்ம கிட்ட என்ன சொல்ல போறார் அப்படின்றத உங்ககிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். தொடர்ந்து இணைந்திருங்க, பேசுவோம். இன்னும் என்னென்ன புத்தகங்களை நான் வாசிக்க வேண்டும், என்னென்ன புத்தகங்களை விமர்சனம் செய்யலாம், மதிப்புரை செய்யலாம், அது மட்டும் இல்லாம வேற என்ன தலைப்புகளை சார்ந்து வேற என்ன தலைப்பை எடுத்து நம்ம பேசலாம் அப்படிங்கறதையும் மறக்காம கருத்து பட்டியலை பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க, பேசுவோம். நன்றி. வாழ்க தமிழ்.